இந்த ஒரு வீடியோவில் நிறைய தமிழ் மீடியம் ஆஸ்பிரண்ட், அதாவது நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் ஆஸ்பிரண்ட் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு பயன்படுற வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலுமே ஜியோகிரஃபி அப்படிங்கிறது ஒரு யூனிட் இருக்கு இல்லையா? அந்த யூனிட்க்கு இது வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிங்க, ஸோ இதற்கு மேலே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றது டீட்டெயில்டாக நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோகிரஃபி அப்படின்னு ஒரு யூனிட் இருக்கு இல்லையா? டிஎன்பிஎஸ்சி நீங்கள் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ஜியோகிரஃபி அப்படிங்கிறது ஒரு யூனிட் இருக்குது. அந்த யூனிட்க்கு இது வரைக்கும் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க? சமச்சீர் புக்கில் 10th, 11th, 12th இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் லெசன்ஸை மட்டும் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அதுவும் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 10th ஜியோகிரஃபி மட்டும்தான் படிச்சுட்டு போயிருப்பீங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 10th ஜியோகிரஃபிலேருந்து தான் நமக்கு வந்து எல்லா கொஷின்ஸுமே வரும், சரிங்களா? 1 or 2 கொஷின்ஸ் நமக்கு வெளியில் போனாலுமே மேக்ஸிமம் ஆஃப் த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 10th ஜியோகிரஃபிலேருந்து தான் வரும். பட் இப்போ இந்த 2025 நடந்த குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா ஜியோகிரஃபி வந்து நமக்கு வந்து மினிமம் ஆஃப் த கொஷின்ஸ் தான் வந்து வந்திருக்கு. அது ஜியோகிரஃபி மட்டும் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்டும் தான். அப்போது ஒவ்வொரு யூனிட்க்குமே நீங்கள் வந்து அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஒரு யூனிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சமச்சீர் புக்கில் அந்த டாபிக் எங்கெல்லாம் கவர் ஆகுதோ அதை வந்து ஃபஸ்ட்டு கிளியராக படிச்சுட்டு ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நீங்கள் வந்து அவுட் சோர்ஸ் ஏதாவது ஒரு புக்கு வந்து கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணணும். அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கை வந்து நீங்கள் படிக்கணும். நம்ம யூடியூப் சேனலில் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்க்கும் சப்ஜெக்ட் வைஸ் என்னென்ன புக் வந்து படிக்கணும் அப்படின்றது நான் கிளியராக வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து வீடியோ கொடுத்துட்டு வரேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜியோகிரஃபிக்கான புக் வந்து பார்க்கலாம். யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் இளையராஜா கண்ணன் சார் தான் வந்து எழுதியிருக்காரு. ஆல்ரெடி இவரோட ஒரு புக் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதாவது பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அந்த புக்குக்கு வந்து நான் வந்து டீட்டெயில்டாக வந்து வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த புக் நிறைய ஆஸ்பிரண்ட் வந்து இப்போ வந்து வாங்கி ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், மெயின்ஸாக இருக்கட்டும், எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கும், தென் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மொத்தமாக வந்து மெயின்ஸ்க்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து தமிழ்நாட்டின் புவியியல், அதாவது பார்த்திங்கன்னா ஜியோகிரஃபிக்கு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இந்த புக்கு பார்த்திங்கன்னா ஒரு 650 பேஜஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ ரொம்ப வந்து பெரிய புக்கும் இல்லை, சின்ன புக்கும் இல்லை, எல்லா கண்டென்ட்டுமே இருக்குது, சரிங்களா? ஸோ நாம் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு புக் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், ஒரு புக்கை நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம் ஆஸ்பிரண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த புக்கும் சமச்சீர் புக்கில் இருக்க கண்டென்ட் எந்த அளவுக்கு இதில் வந்து இன்டெப்த்தாக கொடுத்துருக்காங்க அப்படின்றது நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், சரிங்களா? அதே மாதிரி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு புக், அதாவது எப்போவுமே சரியா, இனிமேல் நீங்கள் வந்து இப்போ தான் புதுசாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை ஆல்ரெடி வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க, மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை மெயின்ஸ் என்னால் அட்டன் பண்ண முடியல அப்படின்னாலுமே சரி, இனிமேல் நான் சொல்கிற விஷயம் ஒரு செகண்ட் வந்து நல்லா யோசிச்சுக்கோங்க. இனி நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், மெயின்ஸாக இருக்கட்டும், 2 எக்ஸாமுக்குமே சேர்த்து ஒரு புக் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் ஒரு புக்கை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அடுத்து மெயின்ஸ்க்கு வேறு புக்கு தேடி போகிறது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ப்ரிலிம்ஸ் கண்டென்ட்டும் மெயின்ஸ் கண்டென்ட்டும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போது ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் ஒரே புக் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க, சரிங்களா? இந்த ப்ரிலிம்ஸ்க்கு போயிட்டு 1 word டைப்பில் படிக்கிறது, அப்புறம் மெயின்ஸ்க்கு பேராகிராஃபாக படிக்கிறது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரே புக்கை வந்து கண்டினியூவாக வந்து படித்து ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களால் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். அப்போது ஜியோகிரஃபி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இதில் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் எல்லாமே காமனாக இந்த ஒரு புக் உங்களுக்கு வந்து போதும் ஜியோகிரஃபிக்கு. ஸோ புக் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இதனுடைய கண்டென்ட் பேஜஸ் நான் உங்களுக்கு வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். டெலகிராம் குரூப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போ புக் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். தென் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கு எப்படி இந்த புக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மெயின்ஸ்க்கு எத்தனை யூனிட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதும் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு லெசனை டீட்டெயில்டாக இந்த புக்கில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றதும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, புக் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் புவியியல், ஜியோகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜியோகிரஃபியும் இருக்குது, தென் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டலும் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க, சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது. ஓகேங்களா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா
ஜியாகிரஃபி தனி புக்காகவும் என்விரான்மெண்டல் தனி புக்காகவும் தான் நமக்கு வந்து கிடைக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜியாகிரஃபி என்விரான்மெண்ட் ரெண்டுமே வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் இனி வரப்போகிற எடிஷனில் பார்த்தீங்கன்னா மேபி ரெண்டும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கறதுக்கும் சான்ஸ் இருக்குது. சரிங்களா, ஜியாகிரஃபி தனி புக்காகவும் என்விரான்மெண்டல் தனி புக்காகவும் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜியாகிரஃபியும் என்விரான்மெண்டலும் சேர்த்து ஒரே புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த புக்கை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் இளையராஜா கண்ணன் அவர்கள். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு புக் வந்து போட்டிருக்காரு, அதாவது சயின்ஸ் அண்ட் டெக். ஓகேவா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு நிறைய பேர் வந்து அந்த புக்கை வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் சயின்ஸ்க்காக அதை வந்து வாங்கி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த புக்குமே. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு வந்து அவங்களுடைய டெலகிராம் சேனல் ஸ்கேன் ஐடியும், தென் பார்த்தீங்கன்னா யூடியூப் இது எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறது மூலமாக என்ன உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக்கில் அக்டோபர் வரைக்கும், அதாவது அக்டோபர் 2025 தான் இந்த புக்கு வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டுமே உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இதில் வந்து இருக்கும். அதற்கப்புறம் நவம்பர்லேருந்து வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே, அதாவது ஜியாகிரஃபி ரிலேட்டடாக வரப்போகிற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த டெலகிராம் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிவிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் நிறைய கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக தான் எல்லா சப்ஜெக்ட்லையுமே வந்து கேட்குறாங்க. அப்போது கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து இருக்குது. ஸோ இந்த டெலகிராம் சேனலில் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வரைக்கும் வரப்போகிற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிவிடுவாங்க. எவ்வளோ ருபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புக் வந்து 650 ருபீஸ். இவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு நல்ல புக் வந்து இல்லை. சரிங்களா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஜியாகிரஃபி அப்படின்னாலே 10th புக்கு மட்டும்தான் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து படிச்சுட்டு போவோம். அதில் இருக்க வர கொஷின்ஸ், ஓகேவா, 10, 11, 12 நம்ம படிச்சுட்டு போவோம். அதில் வர கொஷின்ஸ் மட்டும் நம்ம வந்து அட்டன் பண்ணுவோம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு வந்து புக் இருக்குது, ஸோ ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. பட் தமிழ் மீடியம் ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து புக் இல்லை. ஸோ இந்த புக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா மெயின் டாபிக் அப்படியே கொடுத்துட்டு பரவாக கொடுக்காம நிறைய சப் டாபிக் கொடுத்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போ ஒரு லெசன் நம்ம பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா கண்டென்ட் பேஜ். இந்த கண்டென்ட் பேஜஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் நம்ம ஒரு லெசனை எப்படி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வாங்கி படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா, ஸோ எத்தனை யூனிட் அப்படின்னு பார்த்துக்கோங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா 10 யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டின் புவியியல் மற்றும் இயற்கை அமைப்பு, தமிழ்நாட்டின் காலநிலை மற்றும் மண் வளம், தமிழ்நாட்டின் வன வளங்கள், தமிழ்நாட்டின் விவசாயம், கால்நடை, மீன்வளம் மற்றும் நீர்வள மேலாண்மை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் கனிம வளங்கள், ஆற்றல் வளங்கள் மற்றும் தொழிற்சாலைகள், தமிழ்நாட்டின் போக்குவரத்து, சுற்றுச்சூழல் மற்றும் தமிழ்நாடு எதிர்கொள்ளும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள், உயிரின பன்மை, காலநிலை மாற்றம், அடுத்து பார்த்திங்கன்னா பேரிடர் மேலாண்மை. ஸோ இதில் 10 யூனிட். இந்த 10 யூனிட்டை படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து குரூப் 4ல் இந்த 5 கொஷின்ஸ் வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி குரூப் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 10 கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து ஜியாகிரஃபியில் வருது. தென் பார்த்திங்கன்னா குரூப் 4லேயே அதே மாதிரி 5 கொஷின்ஸ். அப்போது ஜியாகிரஃபிக்கு இந்த ஒரு புக் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக போதும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய லெசன்ஸை நீங்கள் படிச்சுட்டு இந்த ஒரு புக்கை நீங்கள் படிக்கும் பொழுது எல்லா கொஷின்ஸுமே உங்களால் ஈஸியாக வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸும் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, டெலகிராமில் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே ஜியாகிரஃபியில் ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். இது வந்து ப்ரிலிம்ஸ். சரிங்களா, இப்போ நான் சொன்ன கொஷின்ஸ் எல்லாமே ப்ரிலிம்ஸ். இதே மாதிரி குரூப் 1 மைன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜியாகிரஃபி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யூனிட் இருக்குது இல்லையா, அந்த ஜியாகிரஃபி இதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும். ஓகேவா, பேப்பர் 4ல் ஜியாகிரஃபி ஒரு யூனிட் 1ல் இருக்குது இல்லையா, அந்த ஜியாகிரஃபியும் கவர் ஆகிடும். அடுத்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட், எந்த டாப்பிக்குமே யூனிட் 2மே உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும். அப்போ குரூப் 1ல் ப்ரிலிம்ஸில் ஒரு யூனிட்டு, தென் பார்த்திங்கன்னா மெயின்ஸில் பார்த்திங்கன்னா 2 யூனிட் வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும். அதே மாதிரி குரூப் 2 ப்ரிலிம்ஸில் ஒரு யூனிட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா குரூப் 2 மெயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜியாகிரஃபி என்விரான்மெண்ட்டும் ஒரு யூனிட் சேர்த்தே இருக்கும். ஓகேங்களா? யூனிட் 6ல் பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபியும் சுற்றுச்சூழலும் உங்களுக்கு வந்து சேர்த்து ஒரு பெரிய யூனிட்டாக இருக்குது இல்லையா? அது ஃபுல்லாக இந்த ஒரு புக் உங்களுக்கு வந்து போதுமானது. இதில் இருக்க எல்லா டாப்பிக்குமே இந்த புக்கில் இருக்குது. நான் லைன் பை லைன் செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். சரியா? ஸோ இதில் இருக்கக்கூடிய என்னென்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவி அமைவிடம், இயற்கை அமைவுகள், பருவமழை, மழைப்பொழிவு, அடுத்து பார்த்தீங்கன்னா வானிலை, காலநிலை, நீர்வளங்கள், ஆறுகள். இப்போ நான் இந்த யூனிட் வைஸ் படித்தேன் இல்லையா? அது படிக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கனிம வளங்கள், இயற்கை வளங்கள், காடு, வன உயிரினங்கள், வேளாண் முறைகள், போக்குவரத்து, தகவல் தொடர்பு. அடுத்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை அடர்த்தி, பரவல், பேரிடர் மேலாண்மை, சுற்றுச்சூழல், பருவநிலை, புவியியல் அடையாளங்கள். ஸோ லாஸ்ட்டாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு இல்லையா? அது வந்து உங்களுக்கு வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணிடுவாங்க. அப்போது குரூப் 1, குரூப் 2 2A, குரூப் 4 இதில் ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ் கம்ப்ளீட்டாக ஜியாகிரஃபி என்விரான்மெண்ட் ஒரே ஒரு புக் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த புக் நீங்கள் தாராளமாக படிக்கலாம். ஓகே, இப்போது ஒரு லெசன் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், பிகாஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 10th ஜியாகிரஃபி வால்யூம் 1. ஓகேங்களா? இதில் வந்து வேளாண்மை கூறுகள் அப்படின்னு ஒரு லெசன் தெரியும் இல்லையா உங்களுக்கு? வேளாண்மை கூறுகள் அதாவது பார்த்திங்கன்னா இந்திய வேளாண்மை அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும். ஸோ அந்த லெசன் எடுத்துக்கலாம். அதில் வந்து இந்த புக் வச்சு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா லெசன் 3ல் வேளாண்மை கூறுகள். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய வேளாண்மைன்னு இருக்கும் நியூ புக்கில். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 18 பேஜஸில் இந்த லெசன் இருக்குது. இதில் எவ்வளோ பேஜஸ் இருக்குது, எப்படி கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் 4th யூனிட். ஓகேங்களா? 4th யூனிட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் விவசாயம், கால்நடை, மீன்வளம் மற்றும் நீர்வள மேலாண்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 89 பேஜஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. புக்கில் இந்திய வேளாண்மை பார்த்தீங்கன்னா 18 பக்கங்கள் தான் இருக்குது, 18 பேஜஸ். இதில் பார்த்தீங்கன்னா 89 பேஜஸ். ஓகேங்களா? டோட்டலாக வந்து 90 பேஜஸ் வந்து கவர் ஆகுது. என்னென்ன டாபிக் அப்படின்னா தமிழ்நாட்டின் வேளாண்மை, தமிழ்நாட்டின் நீர்வளம், இதுலேயும் வந்து உங்களுக்கு ஆறுகளும் வந்துடும். ஓகேங்களா? தமிழ்நாட்டின் கால்நடை வளங்கள், அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் பால்வளம், தமிழ்நாட்டின் மீன்வளம். ஸோ மொத்தமாக இந்த ஒரு யூனிட்டில் 5 சாப்டராக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த 5 சாப்டர் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்குது. ஸோ இதை தாண்டி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னு இல்லை. இந்த பாயிண்ட்ஸ் படித்தாலே போதும். ஏன்னா 90 பேஜஸ் இருக்குது ஒரு யூனிட்க்கு. அப்போது ஒவ்வொரு யூனிட்டும் நீங்கள் படிக்கும்பொழுது 10 யூனிட் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜியாகிரஃபி வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, புக்கில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃபஸ்ட்டு வேளாண்மை கூறுகளில் மண் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மண் வளம் அப்படின்னு யூனிட் 2 தமிழ்நாட்டின் காலநிலை மற்றும் மண் வளம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அதுலேயே உங்களுக்கு வந்து மண் வளம் வந்து வந்துடும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து மண் பற்றி கொடுக்கல, அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இதில் இந்த வண்டல் மண், கரிசல் மண், இது எல்லாமே உங்களுக்கு வந்து யூனிட் 2 மண் வளம் டாப்பிக்கில் வந்து வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வேறு என்ன இருக்குது, அதாவது சமச்சீர் புக்கில் பார்த்திங்கன்னா நீர்ப்பாசனம் அப்படின்னு சொல்லிட்டு கால்வாய் நீர்ப்பாசனம், கிணற்று பாசனம் மற்றும் ஏரி பாசனம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 டாபிக் பற்றி ஒரு குட்டி குட்டி பேரா மாதிரி கொடுத்துருப்பாங்க. கால்வாய் நீர்ப்பாசனம்னா என்ன, கிணற்று பாசனம், ஏரி பாசனம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி குட்டி அதில் இருக்கக்கூடிய பேசிக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த பேஜ் எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி என்னென்ன டாபிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஓகேவா? தமிழ்நாட்டின் விவசாயம், கால்நடை, மீன்வளம் மற்றும் நீர்வள மேலாண்மை அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணி இவ்வளோ சப்டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இதை தாண்டி வேறு பாயிண்ட்ஸே தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. திட்டங்கள் எல்லாமே இதுலேயே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? தமிழக திட்டமாக இருக்கட்டும், மத்திய மாநில திட்டங்களாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு வந்து இதுலேயே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து வேளாண்மைனா என்ன அப்படின்றது, அடுத்து வந்து சங்க காலத்தில் வேளாண்மை எப்படி இருந்தது, தமிழ்நாட்டின் வேளாண் பருவ காலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றிய டீட்டெயில்ஸ், அடுத்து தமிழ்நாட்டில் வேளாண் முறைகளின் வகைகள் மற்றும் பகுதிகள், தமிழ்நாட்டில் நில உடைமை, தமிழ்நாட்டில் முக்கிய பயிர்களின் பரவல், திணை வகைகள், இந்த மாதிரி. அதாவது பார்த்திங்கன்னா அடுத்து இதில் வந்து அந்த நீர்ப்பாசனம் இதெல்லாம் சொன்னேன் இல்லையா? அது பார்த்திங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நீர்ப்பாசனம் அப்படிங்கிறது ஒரு டாப்பிக்காகவே உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சாப்டர் 2ல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் நீர்வளம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டின் நீர்வளம், முக்கிய ஆறுகள் என்ன, முக்கிய அணைகள் என்ன, ஏரிகள் என்ன, கால்வாய்கள் என்ன. ஸோ இந்த கால்வாய்களில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கால்வாய் நீர்ப்பாசனம், கிணற்று நீர்ப்பாசனம், ஏரி பாசனம்லாம் வருது இல்லையா? ஸோ எத்தனாவது டாப்பிக்காக வருது அப்படின்னா 5th டாப்பிக்காக தான் வருது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீர்வளம் பற்றி டீட்டெயில்டாக கொடுத்துட்டு
அதுக்கப்புறம் வந்து ஆறுகள் பற்றி, ஏரிகள் பற்றி, அணைகள் பற்றிலாம் கொடுத்துட்டு தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த நீர்ப்பாசனம் பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பேசிக்லேருந்து தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் எப்படி கேட்டாலும் உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். நம்ம வந்து படிக்கிறதே வந்து மேலோட்டமாக அந்த டாபிக்னால் அதை பற்றி மட்டும் நம்ம படித்தோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணலாம். பட் மெயின்ஸ்க்கு நம்ம வந்து எழுதும் பொழுது நமக்கு நிறைய கண்டென்ட் தேவைப்படும். அப்போ வந்து நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக படிக்கிறது அவசியம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ பேஜஸ் பார்த்தீங்கன்னா நீர்வளம் பற்றி கொடுத்துருக்காங்க. பட் சமச்சீர் புக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா எப்படி இருக்கும், இது மட்டும்தான். ஓகேங்களா? கால்வாய் நீர்ப்பாசனம், கிணற்று பாசனம், அடுத்து பார்த்திங்கன்னா ஏரி பாசனம். இது வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இது பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது நீர்ப்பாசன ஆதாரங்கள் அப்படின்றது ஒரு 2 பேஜஸ்க்கு தான் இருக்குது. அதுவே பார்த்திங்கன்னா அதில் ஒரு 15 பேஜஸ் பக்கம் வந்துடும். அடுத்து வேளாண்மை அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து முன்னாடியே வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் உள்ளே வந்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் முக்கிய பயிர்கள் அப்படின்றது உணவு பயிர்கள். இதில் தான் வந்து நெல், கோதுமை, சோளம், கம்பு, கரும்பு, பருத்தி, சணல் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுலேயுமே ஒரு 2 பேஜஸோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பேஜஸ்க்கு வந்து எண்ணெய் வித்துகளாக இருக்கட்டும், தோட்டை பயிர்களாக இருக்கட்டும், திணை வகைகளாக இருக்கட்டும், ரொம்ப டீட்டெயில்டாக வந்து பச்சை பயிர்னா என்ன, துவரம்பருப்புனா என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து டீட்டெயில்டாக வந்து இவ்வளோ பேஜஸ்க்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு டாப்பிக்காகவே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து இப்போ வந்து நீர்ப்பாசனம் பார்த்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா திணை வகைகள் பார்த்துட்டோம். அதாவது முக்கிய பயிர்கள், இந்தியாவின் முக்கிய பயிர்கள் வந்து பார்த்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கால்நடைகள். ஓகேவா? கால்நடைகள் எவ்வளோ பேஜஸ் அப்படின்னா இதிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 பேஜஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து இது வரைக்கும் மட்டும்தான். ஓகேங்களா? பட் இதுவே இதில் பார்த்திங்கன்னா கால்நடைகள் அப்படின்றது முன்னாடி சாப்டர் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே எங்கெங்கே இருக்குது அப்படின்றது தெரியும். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா தோட்டப்பயிர்கள் அப்படியே எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கால்நடைகள் சாப்டர் 3ல் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், தமிழ்நாட்டின் கால்நடை வளங்கள் அப்படின்றது இதுலேயே உங்களுக்கு இவ்வளோ சப் டாபிக். ஓகேவா? ஸோ ஒரு மெயின் டாபிக், அதுக்கு ஒரு சப் டாபிக், அந்த சப் டாபிக் ஒரு நிறைய வந்து சப் டாபிக் போட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டின் கால்நடை வளம் ஒரு பார்வை, கால்நடை கணக்கெடுப்பு, கால்நடை பொருட்கள் உற்பத்தி, தேசிய அளவிலான தமிழ்நாட்டின் தரவரிசை பட்டியல், கால்நடை அபிவிருத்தி அப்படின்றது அதில் நிறைய சப்டாபிக் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் கால்நடை வளர்ச்சி மற்றும் பராமரிப்பு சார்ந்த திட்டங்கள். ஸோ இந்த திட்டங்கள்லாம் வந்து இப்போது ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ நீங்கள் திட்டங்கள் பற்றி ரொம்பவே டீட்டெயில்டாக வந்து படிக்கணும். சரிங்களா? தமிழ்நாட்டு கால்நடை அபிவிருத்தி முகமை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக் வந்து பாக்ஸில் போட்டு அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயில்டாக கொடுத்துருக்கறனால உங்களுக்கு படிக்கிறதுக்குமே வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து தமிழ்நாட்டின் பால் வளம் புக்கில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் பொருட்கள், இறைச்சி மற்றும் ரோம உற்பத்தி அப்படின்றது ஒரு 2 பேரால ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையம், தமிழ்நாட்டின் பால்வளத்துறை சிறு கண்ணோட்டம், அடுத்து பார்த்திங்கன்னா பால் உற்பத்தி மதிப்பீடு, அடுத்து பார்த்திங்கன்னா சில முக்கிய பால்வள திட்டங்கள், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொடுத்து உங்களுக்கு வந்து ஒரு 4 பேஜ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபைனலாக பார்த்திங்கன்னா மீன் வளர்ப்பு அப்படிங்கிறது இங்கே ஒரு 5-6 பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க இல்லையா? அது பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து கடல் மீன் வளம் குறித்த புள்ளி விவரங்கள். ஸோ இப்படி பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் மீன் வளம் குறித்த இன்ஃபர்மேஷன் தான். ஓகேங்களா? அப்போது சமச்சீர் புக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இந்திய வேளாண்மையில் ஃபஸ்ட்டு வந்து மண் பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த மண் வந்து உங்களுக்கு வந்து செகண்ட் யூனிட்டில் இந்த புக்கில் வந்து ஒரு டாப்பிக்காகவே கொடுத்துருக்காங்க, மண் வளம் அப்படின்றது. அப்போது நீர்ப்பாசனம் அப்படிங்கிறது ஒரு டாப்பிக்காக, நீர்ப்பாசனம் ஒரு டாப்பிக்காக எடுத்துக்கோங்க. அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா செகண்ட் டாபிக் வந்து இந்தியாவின் முக்கிய பயிர்கள். ஓகேவா? 2 டாப்பிக்கா. அடுத்து பார்த்திங்கன்னா 3வது டாப்பிக்கு கால்நடைகள். அடுத்து 4வது டாபிக் பார்த்திங்கன்னா பால் பொருட்கள், இறைச்சி மற்றும் ரோம உற்பத்தி. 5வது டாபிக் பார்த்திங்கன்னா
மீன் வளர்ப்பு. ஓகேவா? ஸோ இந்த 5 டாப்பிக்கும் நமக்கு இப்போது இந்த புக்கில் இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் நம்ம பார்த்துடலாம். நாட்டின் வேளாண்மை பற்றி ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா மண் வளம் அப்படின்றது நமக்கு வந்து யூனிட் 2ல் வந்து கவர் ஆகிடும். ஓகேவா? தனியாகவே இருக்குது. அதனால் தமிழ்நாட்டின் வேளாண்மை, அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் நீர்வளம், அதில் சொன்னோம் இல்லையா நீர்வளம், அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் கால்நடை வளங்கள். ஓகேவா? கால்நடை வளர்ப்பு பற்றி டீட்டெயில்டாக இருக்குது. இந்த நீர்வளம்லேயே உங்களுக்கு வந்து ஆறுகளும் வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் பால் வளம், தமிழ்நாட்டின் மீன் வளம். ஸோ மொத்தமாக வந்து 5 சாப்டர்ஸ். ஓகேவா? சமச்சீர் புக்கில் இருக்கிற எல்லா டாப்பிக்குமே இந்த புக்லேயும் இருக்குது. பட் சமச்சீர் புக்கில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இந்த இந்திய வேளாண்மை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மொத்தமே ஒரு 18 பேஜஸ் தான். ஓகேங்களா? 18 பேஜஸில் இந்த டாப்பிக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அப்போது இதிலேருந்து நீங்கள் படிக்கும் பொழுது ஒரு கொஷின் 2 கொஷின், அதாவது இந்த சமச்சீர் புக் ஃபுல்லாக நீங்கள் படிக்கும் பொழுது அந்த டாபிக் வைஸ் நம்ம குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது 5 கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு 2 கொஷின் நம்ம வந்து அட்டன் பண்ணலாம். அதை தாண்டி வரக்கூடிய கொஷின்ஸ்க்கு எல்லாமே நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் படிக்கணும். ஜியாகிரஃபிக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த புக் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் பார்த்திங்கன்னா இந்த இந்திய வேளாண்மை அப்படிங்கிற ஒரு லெசன் 18 பேஜஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 18 பேஜஸ் தான் இருக்குது. பட் இதுவே பார்த்திங்கன்னா இந்த புக்கில் 90 பேஜஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எஃபோர்ட் போட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து தேடி தேடி ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் எடுத்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த கஷ்டத்தை வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உணர வைக்கணும். நிறைய ஆஸ்பிரண்ட்டுக்கு இந்த புக்கை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு தான் ரொம்பவே டீட்டெயிலாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு புக்கில் ஒரு லெசனை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னாலே எல்லா லெசனும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? எல்லா லெசனுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்றதுனால தான் ஒரு லெசன் நான் ரொம்ப டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த புக் வந்து நிறைய ஆஸ்பிரண்ட்க்கு கொண்டு போய் சேருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஜியாகிரஃபிக்கு இது வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் வந்து கண்டிப்பாக வாங்கி படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் ஷேர் பண்ணுங்கள். நிறைய ஆஸ்பிரண்ட் வந்து வாங்கி ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபிக்கு வந்து மார்க் வந்து வாங்க முடியும். சரிங்களா? ப்ரிலிம்ஸ்க்கு கூட நீங்கள் 1 மார்க் 2 மார்க் விட்டுட்டு கூட மற்ற சப்ஜெக்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் இப்போது இருக்கிற சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா ஒரு மார்க்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் புக் படிக்காமல் நம்ம வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணவே முடியாது. ஏன்னா நிறைய கண்டென்ட் நமக்கு தேவைப்படும். ஸோ ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும் மெயின்ஸாக இருக்கட்டும் ஜியாகிரஃபி, என்விரான்மெண்டல், இந்த 2 டாப்பிக்குமே ஒரு நல்ல புக் நீங்கள் சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த புக்கை வந்து நீங்கள் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த புக்கினுடைய சாம்பிள் பேஜஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.